குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து சேஃப்டி சயின்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ சேஃப்டி சயின்ஸ்னா என்ன, எத்தனை விதமான சேஃப்டி சயின்ஸ் இருக்கு, அதனுடைய வடிவங்கள் என்ன, எங்கெங்க எந்தெந்த சேஃப்டி சயின்ஸ் பயன்படுத்துகிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். அதாவது நாம் வந்து சாதாரண நேரங்களில் எந்த விதமான இன்டென்ஷனா இல்லை, தானாகவே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு சில பிரச்சனைகள் அல்லது சில விபத்துகள்லாம் ஏற்படும் பொழுது நம்மளால சரியா மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி நேரங்கள்ல செயற்கையாக நமக்கு சுவாசத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து ஒரு நாமளாகட்டும் அல்லது ஒரு விபத்துல சிக்கன ஒரு விக்டிம் ஆகட்டும், அவங்களுக்குலாம் வந்து செயற்கை சுவாசம் கொடுத்தாதான் அவங்களால சுவாசிக்க முடியும், உயிர் வாழ முடியும் அந்த கண்டிஷன்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் எய்டு அதுக்கு அவங்களுக்கு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, எந்த நேரங்கள்ல எப்படி ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். ஸோ எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் வந்து நிறைய விதமா ரோடு ஆக்சிடென்ட் இந்த மாதிரிலாம் நடக்கும். எலக்ட்ரிக்கல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நார்மலா the possibilities of an accident are greatly reduced by observing safety precautions. So ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் வந்து நாம ஒழுங்கான முறையில சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பின்பற்றணும்னா நமக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. ஸோ அப்படி பின்பற்றினாலும் கூட ஈவன் தோ an accident may happen anytime, எந்த நேரங்களிலும் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது சில அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படும். அதுல இருந்து நம்ம எப்படி மீள்றது, அல்லது நமக்கு கூட வேலை செய்யறவங்களோ அல்லது வேற யாருக்காவதோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து விபத்து நடந்து அவங்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் பொழுது எப்படி நம்ம அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, when a phase wire is in mechanics hand, ஒரு மெக்கானிக் டெக்னீஷியனோ இல்ல அவங்க கையில ஒரு ஃபேஸ் ஒயர் பட்டுட்டு ஃபேஸ் ஒயர் அவங்க டச் பண்ணிக்கிட்டு அண்ட் his body comes in contact with earth, அவங்களுடைய பாடி ஒரு எர்த்தை டச் பண்ணிட்டு இருக்கணும் அல்லது பாடியை கீழே வந்து பூமியில டச் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு அவங்க வழியா எலக்ட்ரிசிட்டி அந்த யாரு அந்த ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிருக்காங்களோ அவங்க வழியா அந்த கரண்ட் பூமிக்கு பாஸ் ஆயிடும். அப்போ இது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் பாத், நமக்கு அந்த மின்சாரத்தை கடத்துறதுக்கான ஒரு குறைந்த மின்தடை உள்ள ஒரு வழித்தடமா இருக்கிறதுனால இந்த மின்சாரம் நம்ம உடம்பு வழியா பாஸ் பண்ணி பூமிக்கு போகும் பொழுது நம்ம உடம்புல அணுக்கள்ல ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகி ஃபயர் ஏற்படுது. ஸோ நம்ம பாடி வழியா நம்ம பாடி அதனாலதான் வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட், அதாவது பாடி வந்து எர்த்து கூட கான்டாக்ட் இல்லாம நம்ம இருந்தோம்னா நமக்கு ஷாக் அடிக்காது. இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்ல ஒரு குருவி உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த குருவி தனியா உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த குருவிக்கு ஷாக் அடிக்காது. மேல பாத்தீங்கன்னா கம்பி மேலாம் வந்து குருவி காக்கா இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அது அந்த ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிட்டு இருக்கு, ஆனா பாடி ஆகல, அதனுடைய உடம்பு இன்னொரு பக்கம் வந்து பாடி ஆகல, அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனாலதான் அவங்க அந்த குருவியோ காக்காவுக்கோ நமக்கு வந்து ஷாக் ஏற்படுறது கிடையாது. அப்போ ஒரு ஆளுக்கு ஷாக் ஏற்படணும் அப்படின்னா அந்த மனிதனோ அல்லது அந்த டெக்னீஷியனோ ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிட்டு இன்னொரு அவங்களுடைய அந்த பாடி வந்து எர்த்து கூட கான்டாக்ட்ல இருந்தால் மட்டும்தான் அவங்க வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், அதனால அவங்களுக்கு ஷாக் அடிக்கும். அதனாலதான் நம்ம சேஃப்டி ஷூ போடணும் அப்படின்னு சொல்றது. நம்ம ஷூ போட்டிருந்தோம்னா, நம்ம சேஃப்டி ஷூ போட்டிருந்தோம்னா பாடியில நம்ம எர்த்து வந்து பூமியில இருக்கக்கூடிய அந்த பாடி எர்த்து கூட நம்ம உடம்பு வந்து கனெக்ஷன்ல இருக்காது. அப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகாது. So it may cause breathing suppression, reduction in pulse count, swellings on the body or even death due to heart failure. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாக் அடிக்கும் போது ரொம்ப நேரம் டக்குன்னு அடிச்சு எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப நேரம் ஷாக்கு நம்ம பாடி வழியா கரண்ட் போகும் பொழுது நமக்கு வந்து பிரீத்திங் சரியா பண்ண முடியாத சில கண்டிஷன்ஸ் ஏற்படும், அல்லது பல்ஸ் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
பாடியில ஸ்வெல்லிங் ஏற்படும், கட்டிலாம் உருவாகும். அப்படியே பாத்தீங்கன்னா அது எரிஞ்சு அந்த அந்த பேர்ன் ஆக்சிடென்ட் மாதிரி அந்த மாதிரி வரும். ஈவன் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி இறந்து கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷாக் அடிக்கும் பொழுது. ஸோ எலக்ட்ரிக் ஷாக், இப்போ இந்த மனிதனை பாருங்க, அந்த ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிக்கிட்டாரு, இந்த கையில ஃபேஸ் ஒயரை டச் பண்ணிக்கிட்டாரு, அவரு பாடி வந்து வாலை டச் பண்ணிட்டு இருக்கு. அல்லது இது சேஃப்டி ஷூ கிடையாது. ஷூ வந்து சாதா ஷூ போட்டீங்கன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது, சேஃப்டி ஷூ போடணும். அப்போ இவரு பாடி கூட டச் ஆனதுனால இவர் மேல ஷாக் அடிக்குது. ஸோ நம்ம எலக்ட்ரிக்கல்ல வேலை செய்யும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்டுக்கு முக்கிய காரணம். ரைட். ஸோ ஏதோ தவறுதலா நடந்து ஆக்சிடென்ட் நடந்து போகுது அப்படின்னா அவரை இமிடியேட்டா காப்பாற்றணும். இதை ஏன் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யும் போது யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது நாம அவங்கள போய் காப்பாற்ற முடியும். அப்போ ஒரு பீயிங் ஏ டெக்னீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன், நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு சிலபஸ்ல இதை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம இந்த மாதிரி விபத்துல சிக்கிறவங்களை நம்ம காப்பாற்ற முடியும். ஈவன் சில சமயங்கள்ல நமக்கே கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட்னா முதல் உதவி. ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹெல்ப். முதல்ல யாருக்கு ஒரு விக்டிம், கிவன் டு தி விக்டிம். விக்டிம்னா பாதிக்கப்பட்டவர். சில பிரச்சனைகளை அவருக்கு விபத்து ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா, ஒரு ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டிருக்கிறார்னா அவருக்கு கொடுக்கிற முதல் உதவி தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்கக்கூடிய முதல் உதவி. The following first aid should be provided if an accident has occurred. என்னென்ன, நம்ம இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன செய்யணும்? ஜெனரல் ப்ரொசீஜர். Put the main switch to off so as to release the victim from electric contact. அவரு ஷாக் அடிக்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அவர் டச் பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே வருது ஃபேஸ் ஒயரை. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவருடைய மெயின் சுவிட்ச் எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா அவருக்கு ஃபர்தரா ஷாக் போவாது, எலக்ட்ரிசிட்டி அவர் வழியா போவாது. அப்போ அவர் முதல்ல நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும், அதை துண்டிச்சிடணும். அவர் மேல போகக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை நம்ம துண்டிக்கணும். அதுதான் முதல் நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை. Then if the victim is unconscious or swellings have developed on his body, then immediately arrange for a doctor. அவர் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கோ, அதாவது அவர் சுயநினைவு இறந்து போகிற ஒரு கீழே விழுந்து கிடக்குறாரு மயக்கடிச்சு அப்படின்னாலோ, அல்லது அவர் பாடியில ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் பேர்னிங் எல்லாம் வருது அப்படின்னா இமிடியேட்டா நம்ம செய்ய வேண்டியது உடனே ஒரு டாக்டருக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தயவுசெய்து இந்த வாங்க அட்ரஸை கொடுத்து பண்ணிடணும். அப்போ முதல்ல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆக்சிடென்ட் ஆலனா நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் 2 முக்கியமான வேலை, அவரு கனெக்ஷன், அவர் எந்த எலக்ட்ரிசிட்டி வழியா அவர் மேல கனெக்ஷன் பட்டு வருதோ அந்த சப்ளையை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அடுத்து அவருக்கு உடனே முதலுதவி செய்யறதுக்கு முன்னாடி டாக்டருக்கு போன் அடிச்சிடணும். ரைட். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் த ஃபாலோவிங் ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் படி தான் செய்யணும். எதுவரை டாக்டர் வர வரை நீங்க செஞ்சீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துக்கோ. ஸோ டாக்டர் வரும் வரை நீங்க அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜர் அவருக்கு செய்தீங்கன்னா அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவரோட உயிரியா நம்மளால காப்பாற்ற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டைட்டா காலர்ல நல்ல டைட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க விக்டிம்னுடைய ஷூஸ், கிளாத் இதெல்லாம் கழட்டி அவரை லூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த மூச்சு நல்லா ஃப்ரீயா போகும். அப்போ ஒரு விக்டிம் அப்படின்னா என்ன சொன்னோம், பாதிக்கப்பட்டவர் அவருக்கு உடனே அவருடைய ஷூ அல்லது அவருடைய கிளாத் டைட்டா இருந்தது அப்படின்னா இதெல்லாத்தையும் கழட்டணும். ஆனா இந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்க என்ன செய்யணும், டேக் கேர் தட் ஸ்வெல்லிங்ஸ் ஆர் நாட் broken up. அவர் மேல இருக்க அந்த நெருப்புனால ஏற்படுற கட்டி இருக்கு இல்லையா, எரியுதுன்னா அந்த கட்டிலாம் வெடிச்சிடாம உடைஞ்சிடாம நம்ம பார்த்துக்கணும். protect the victim from cold by covering his body with a blanket. ஸோ இப்ப நம்ம ஏரியால பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இந்த மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வெப்பமா அதிகமா இருக்கும், அங்கெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. அதுவும் குளிர்காலமா இருந்து நார்த் இந்தியாலயோ அல்லது ஃபாரின்லயோ அதாவது யூரோப் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா பயங்கர குளிர் இருக்கும்போது ஷாக் அடிச்சவர், விக்டிமா இருக்கிறவர், பாதிக்கப்பட்டவருக்கு அந்த குளிரால சில பிரச்சனைகள் வரும். அதனால அவர் மேல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு கம்பளியை போட்டு மூடி அவரை கொஞ்சம் கதகதப்பான ஒரு சூழ்நிலையில உருவாக்கிக்கணும். If the victim's breathing appears to be suppressed, then remove the crowd from his surroundings. ஒரு விக்டிம் உள்ள பாதிக்கப்பட்டவர் உழுந்து கிடக்கும் போது அவர் மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா
முதல்ல கும்பல் கூடி அவர் மேல அப்படியே இருக்கக்கூடாது. ஏன்னா காத்தோட்டம் நல்லா வேணும். அப்ப என்ன பண்ணணும், கும்பல் எல்லாம் எட்ட போங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃப்ரீயா அந்த ஏரியாவை நாம நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ஏற்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ரூம்ல இருந்தா என்ன பண்ணணும், டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நாம நல்ல ஃப்ரெஷ் ஏர் அவருக்கு ஏரியாவுக்கு வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இஃப் த விக்டிம் இஸ் இன் a room, then open all the doors and windows so as to enable him to breathe in fresh air. ஸோ நல்ல காத்தோட்டமா நல்ல ஏர் அவர் மேல படுற மாதிரி இருந்தா அவர் ஓரளவுக்கு அந்த காற்றை எடுத்து சுவாசிக்க முடியும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும், ரிமூவ் ஆர்டிபிஷியல் டீத், டொபாக்கோ எக்ஸெட்ரா. இப்ப என்ன பண்ணுவாங்க, சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த புகையில போடுற பழக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாயில ஏதாவது புகையில அடக்கிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது பல் செட் வச்சிருப்பாங்க சிலர். அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பல் செட் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும் மவுத்ல இருந்து. ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஏர் மவுத் வழியா தான் கொடுக்க போறோம். அப்ப இது இருந்ததுன்னா அவங்க அன்கான்சியஸ்ல இருக்கும்பொழுது இதனால எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த டொபாக்கோ, இந்த டீ, பல் செட் இதெல்லாம்னால அவங்களுக்கு சில ப்ராப்ளம் வந்துடும். அதனால விக்டிம்னுடைய வாயில இருக்கக்கூடிய இந்த ஆர்டிபிஷியல் டீத்து, டொபாக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் ப்ரொசீஜர் ஃபார் ரெஸ்டோரிங் நார்மல் பிரீத்திங். அவர் நார்மல் பிரீத்திங் வர்றதுக்கான வேலையை அதுக்கப்புறம் தான் நீங்க செய்ய வேண்டும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு திரும்பி சம்மரைஸ் பண்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், அவர் எலக்ட்ரிக் ஷாக்ல டச் பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எலக்ட்ரிசிட்டியை அவர் மேல டச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கிற பிளக் பாயிண்டையோ அல்லது சுவிட்சோ மெயின் பவரையோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அவரை நீங்க ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்து அவரை பாதுகாக்கிறதுக்குள்ள நீங்க டாக்டருக்கு போன் அடிச்சு தான் நீங்க ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், அவர் டைட்டா ஷர்ட்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாருன்னா ஷூ டை இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, குளிர்காலமா இருந்ததுன்னா அவர் மேல நீங்க பிளாங்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஆனா முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கணும், என்ன செய்யணும், அவர் மேல இருக்கக்கூடிய அந்த பேர்ன், அந்த கட்டிலாம் இருக்கு இல்லையா, ஸ்வெல்லிங்ஸ் இதெல்லாம் வந்து உடையாம நீங்க பாதுகாத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் அவர் வாயில, ஏன்னா ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் நம்ம கொடுக்கறதுக்கு வாய் வழியா தான் கொடுப்போம். அதனால வாயில வந்து ஏதாவது பல் செட்டு அல்லது டொபாக்கோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா, புகையிலை இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்ல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் 3 முக்கியமான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம செய்யறோம். அதாவது எல்லாத்துக்கு மேல நீங்க நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த ரிப்பேர் ஆன எக்யூப்மெண்ட்டோ அல்லது ஒரு பிரச்சனையோ இருக்கும்பொழுது அந்த பிரச்சனை ஃபர்தரா நம்மளால அந்த பிரச்சனை இன்னும் வந்து அதிகமாகாம பார்த்துக்கணும். நம்ம ஒண்ணு அந்த பிரச்சனைக்கு ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, நம்மால அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகாத அளவுக்கு நம்ம பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் எய்ட்ல முக்கியமான 3 பாயிண்ட் என்னன்னா, டு பிரிசர்வ் த சேம் கண்டிஷன். அந்த விக்டிம்னுடைய கண்டிஷன் வந்து அதே நிலையில இருக்கிற மாதிரி பிரிசர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவர் அதிகமா ஃபர்தரா ஒர்சன் ஆயிடக்கூடாது, அதான் முக்கியம். ரெண்டாவது, பிரிவென்ட் ஃபர்தர் ஒர்சனிங். அவர் அதுக்கு மேல அவர் என்ன நிலையில இருந்தாரோ அந்த நிலையில இருந்து இன்னும் அவர் வந்து கீழ்நிலைக்கு போயிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், ப்ரமோட் ரெக்கவரி. அதுக்கப்புறம் தான் அவர் பிரீத்திங் இதெல்லாம் சரி பண்ணி இன்னும் அவர் வந்து அதிகமா அவர் சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலையை உயர்த்துறதுக்கான முயற்சியை நீங்க எடுக்கணும். அப்போ 3 விஷயம் ப்ரிசர்வ் பண்ணணும், தென் ப்ரிவென்ட் அண்ட் ப்ரமோட். ஸோ ப்ரிசர்வ், ப்ரிவென்ட், ப்ரமோட். அவரு அந்த கண்டிஷன்ல பாதுகாப்பா அவரை ப்ரிசர்வ் பண்ணணும். அடுத்து இன்னும் ஃபர்தரா ஒரு கண்டிஷன் ஒர்சன் ஆகாம நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும். அவனுடைய நிலையை உயர்த்துறதுக்கான, ப்ரமோட் பண்றதுக்கான வழிகளை நீங்க செய்யணும். இந்த 3 விஷயம் தான் ஃபர்ஸ்ட் எய்ட்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ரெஸ்பிரேஷன்னா என்ன? ரெஸ்பிரேஷன் அப்படின்றோம்னா நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ரெஸ்பிரேஷன் இஸ் அன் இன்வாலண்டரி, அதாவது அன்இன்டென்ஷனல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் எந்த விதமான இன்டென்ஷன் தானாவே நம்ம என்னைக்காவது நம்ம வந்து மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது. தானா அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோமா? கிடையாது. மூச்சு வந்து நமக்கு தானா நடந்துகிட்டே இருக்கும். மூச்சு விடுறது நம்ம எந்த நிலையில இருந்தாலும், பேசினாலும் எங்க போனாலும் ஓனாலும் அது வந்து தானா வந்து இன்வாலண்டரியா நடந்துகிட்டே இருக்கும்.
ஸோ இன் ஹியூமன் பீயிங் ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்ஸ். ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கும்னா பிரீத்திங் இன், பிரீத்திங் அவுட், ஏர். காற்றை உள்ளிழுப்பது, அப்புறம் காற்றை வெளியிடுவது, ரெண்டு விஷயம் நடக்கும். ஸோ நீங்க பிரீத்திங் இன் பண்ணும் பொழுது காற்று உள்ள வந்து அதிகமா வரும். பிரீத் அவுட் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு காற்றெல்லாம் வெளியில ஏறும். ஸோ ரெண்டு விஷயம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரீத்திங் இன், பிரீத்திங் அவுட், ரெண்டு விஷயம் நீங்க செய்றீங்க. The air taken consists of oxygen which is used by the lungs to purify the blood. நம்ம பிரீத் இன் பண்ணும்பொழுது நம்ம ஆக்சிஜன் எடுக்கிறோம் இல்லையா உள்ள, அந்த ஆக்சிஜன் எதுக்காகனா நம்ம லங்ஸ் வழியா உள்ள இருக்கக்கூடிய பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கு, ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றதுக்காகத்தான் நம்ம ஏரை வந்து உள்ள சுவாசிக்கிறோம். If a person cannot breathe or stop breathing for any reason, he will collapse in no time. ஒரு மனிதனால சுவாசிக்க முடியவில்லை அல்லது வேற அவரால சுவாசிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னா அவருடைய உயிர் எந்த நேரத்திலும் பிரிந்து போயிடும், அவருடைய லைஃப் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இதுதான் ரெஸ்பிரேஷன். அப்போ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் எந்த நேரங்கள்ல கொடுக்க, தானா இது நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு, ஆனா செயற்கையா இந்த சுவாசத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா there are occasions when breathing respiration becomes difficult or feeble in a person due to sickness. ஸோ ஒரு மனிதனால சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாகவோ அல்லது குறைவான லெவல்ல தான் சுவாசிக்கக்கூடிய லெவலோ ஏற்படும். எதனால? சிக்னஸ், உடம்பு சரியில்லாதனாலயோ அல்லது ஷாக் அடிக்கிறதுனாலயோ அல்லது ஆக்சிடென்ட் ஏதாவது மாட்டிக்கிறதுனால, விபத்து ஏற்படுறதுனாலயோ அவருக்கு இந்த மாதிரியான சுவாசிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். when breathing becomes feeble, the persons become unconscious. அவரால் சரியா சுவாசிக்க முடியும்னா அவரு நினைவுகள் இழந்து, நினைவற்ற நிலையா, அதாவது சுயநினைவை இழந்து போய் இருப்பாரு. அதனால பிரீத்திங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதனுக்கு. அப்ப அட் திஸ் ஸ்டேஜ் அந்த மாதிரி அவர் சுயநினைவை இழந்து போறாரு, அவரால் சரியா சுவாசிக்க முடியல அப்படின்னா it is possible to improve the respiration by artificial means. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல செயற்கையா நம்ம சுவாசத்தை கொடுத்து அவருடைய உடல்நிலைய முன்னேற்ற முடியும். இந்த விஷயத்துக்கு தான் பேரு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன். ஒரு செயற்கையா ஒரு சுவாசிக்க முடியாத ஒரு மனிதனுக்கு நம்ம ஆக்சிஜனை கொடுத்து அவருக்கு சுவாசிக்கிற அந்த தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு தான் பேரு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன். In artificial respiration, air containing oxygen is forced into the lungs. அப்போ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணும்னா ஆக்சிஜன் ஏரை ஃபோர்ஸ் பண்ணி பாடி உள்ள அனுப்பும் பொழுது, அதாவது அவரால் அந்த ஏரை இழுக்க முடியல, அதனால நாமளே அந்த ஏரை என்ன பண்றோம், லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு தள்ளுறோம். Of the unconscious person so as to maintain the supply of oxygen to the body till the time the victim reaches the hospital, clinic for further treatment. அப்போ ஒரு மனிதன் டாக்டர்கிட்டயோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்கோ போகும் வரை அவருக்கு சுவாசத்தை நம்ம ஆர்டிபிஷியலா ஆக்சிஜனை ஃபோர்ஸ் பண்ணி அவருக்கு லங்ஸுக்கு அனுப்பி அந்த சுவாசத்தை கண்டினியூ பண்ணி அவரை வந்து நினைவிலே வச்சு அவரை நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேஃபா சேர்த்தணும். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவரை காப்பாத்திடுவாங்க. இதுதான் ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கை சுவாசத்தை ஏற்படுத்துவது. அப்ப செயற்கை சுவாசம் ஏற்படுத்துறது, செயற்கை சுவாசத்துக்கு எத்தனை வகைகள் இருக்கு, எத்தனை விதமா ஒரு மனிதனுக்கு செயற்கை சுவாசத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னா அதனுடைய டைப்ஸ் மொத்தம் 4 விதமான சுவாசங்கள், செயற்கை சுவாசத்தை பண்ற முறை இருக்கு. ஸோ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் வந்து டைப்ஸ் மொத்தம் 4 விதமான டைப்ஸ் இருக்கு. ஆனா நிறைய டைப் இருக்கு. நம்ம அதுல முக்கியமானதை மட்டும், நிறைய தெரிஞ்சதை அந்த 4 விதத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். There are several methods by which artificial respiration can be given, but some of the well-known methods are, எல்லாராலும் புழக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த 4 விதமான ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தை தான் நாம பார்க்க போறோம். என்னென்ன 4 விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹால்ஜன் நெல்சன்ஸ் மெத்தட். இதை நார்மலா நெல்சன்ஸ் மெத்தட் அப்படின்வாங்க. ஹால்ஜன் நெல்சன்ஸ் மெத்தட் அதை கண்டுபிடிச்சோம், அதை செய்யற முறையை சொல்லி கொடுத்தவங்க அவங்கதான். ஸோ ஹால்ஜன் நெல்சன்ஸ் மெத்தட் 1. நெக்ஸ்ட் ஸ்காஃபர்ஸ் மெத்தட் 2. 3வது மவுத் டு மவுத் ப்ராசஸ். ஒரு வாயில நம்ம இன்னொருத்தர், ஒரு விக்டிம் இருக்கிறாரு, பாதிக்கப்பட்ட ஒரு வாயில இன்னொருத்தர் வாயை வச்சு அவருக்கு ஊதுறது. அப்போ அவருக்கு நாம ஏரை வந்து நம்ம மூலியமா ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஏன்னா அந்த டைம்ல போய் நம்ம யாரு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் தேட முடியாது. அப்போ நம்ம
நம்ம வாயை வச்சு அவருக்கு வந்து நம்ம ஏற கொடுக்குறோம். அந்த மாதிரி டைம்ல நம்ம ஜாக்கிரதையா வந்து நம்ம வாய் அவர் மேல கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு போரஸ் கிளாத் வச்சு பண்ணணும். போரஸ் கிளாத்னா ஒரு சந்து இருக்கிற மாதிரி ஒரு மெலிதான கிளாத் அவர் வாயில வச்சு நம்ம செய்யணும். ஸோ மவுத் டு மவுத் ப்ராசஸ், தென் மவுத் டு நோஸ் ப்ராசஸ், மூக்கு வழியா அவருடைய மூக்கு வழியா நம்ம வாயை வச்சு நம்ம கொடுக்குறது. ஸோ மொத்தம் 4 விதமான ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஹோல்டன் நெல்சன்ஸ் மெத்தட், ஸ்கார்ஃபர்ஸ் மெத்தட், தென் மவுத் டு மவுத் ப்ராசஸ், மவுத் டு நோஸ் ப்ராசஸ். மொத்தம் 4 விதமான ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் சிஸ்டம் இருக்கின்றது. ஸோ ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும்னா, எஸ், the person volunteers can adopt any one of the methods in which he is trained and is confident. நமக்கு எந்த மெத்தடு நல்லா தெரியுமோ, எந்த மெத்தட்ல நமக்கு நல்ல பழக்கத்துல இருக்கோ, அந்த மெத்தடை நம்ம தைரியமா பாதிக்கப்பட்டவர் மேல பயன்படுத்தலாம். ஆனா இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, a person must practice this procedure thoroughly before giving artificial respiration to a sick person. நாம ஒரு சிக் பர்சனுக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த முறையில ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் செய்யக்கூடிய அந்த ப்ரொசீஜர்ல நல்லா தெரிந்து அதுல பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து அவரை பாதுகாக்க முடியும். அதனாலதான் நம்ம பிராக்டிக்கல்ல நம்ம என்ன பண்றோம்னா, எப்படி ஒரு ஆள் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் செய்யறது அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். ஸோ லென்ஸ், அந்த முதல் 2 மெத்தட் சொன்னோம் இல்லையா, நெல்சன்ஸ் மெத்தடு, ஸ்கார்ஃபர்ஸ் மெத்தட், அந்த 2 மெத்தடையும் சிலருக்கு பயன்படுத்த முடியாது. யார் அந்த சிலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, while giving artificial respiration to those patients who are suspected to have injuries in the chest wall and abdomen. இந்த மார்புலையும் வயிற்றுலையும் அடிபட்டு இருந்து, ஒருத்தருக்கு மேல இருந்து கீழே வந்து மார்புல அடிபட்டு போச்சு, வயிற்றுல கீழே வந்து போச்சுன்னா நம்ம அவருக்கு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷனே மார்புல அழுத்தியோ அல்லது வயிற்றுல அழுத்தியோ தான் நம்ம கொடுக்க போறோம். அப்ப இதுல ஏற்கனவே அடிபட்டு இருக்கும் போது அதுல நம்ம அழுத்தணும்னா அவருக்கு இன்னும் அந்த பாதிப்பு அதிகமாகி அவர் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த மாதிரி மார்புலையோ அல்லது வயிற்றுலையோ அடிபட்டு இருந்தா அவங்களுக்கு நெல்சன்ஸ் மெத்தடும் ஸ்கார்ஃபர்ஸ் மெத்தடும் பயன்படுத்த கூடாது. அப்ப இந்த 2 மெத்தடும், நெல்சன்ஸ் மெத்தடும் ஸ்கார்ஃபர்ஸ் மெத்தடும், ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு செஸ்ட்லயோ அப்டமன்லயோ அடிபட்டு இருந்ததா அவருக்கு நாம இந்த முறையை பயன்படுத்த கூடாது. அப்ப அவருக்கு எந்த முறை பயன்படுத்தணும்னா, மவுத் டு நோஸ், மவுத் டு மவுத் ப்ராசஸ், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். இதுதான் இதுல முக்கியமான விஷயம். அப்ப நம்ம ஒருத்தவருக்கு ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த முறை எப்படி செய்யறது அப்படிங்கறத நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய நிலையை பார்த்து அதுக்கேத்த மாதிரியான நாம முறையை பயன்படுத்தணும். அப்போ செஸ்ட்லயோ அப்டமன்லயோ அடிபட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம நெல்சன்ஸ் மெத்தட், ஸ்கார்ஃபர்ஸ் மெத்தட் பயன்படுத்த கூடாது. So any shortcut in the procedure is dangerous. இப்போ இந்த ஷார்ட்கட் மெத்தட் செய்வோம். ஒன்று செய்யும் போது நம்ம ஏதாவது அப்படியே வேக வேகமா பண்றது அல்லது இதை விட்டுட்டு அது பண்ண, அந்த ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் 1 by 1 இருக்கு இல்லைங்களா, அதை 1 2 3 4 கரெக்டா 1 by 1 நம்ம செய்யணும். ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் ஏதாவது பயன்படுத்தினோம்னா அந்த பாதிக்கப்பட்டவர் இன்னும் அவர் நிலை மோசமடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. So one may worsen the condition of the sick person instead of improving it. அவருடைய நிலையை நீங்க உயர்த்ததுக்காக நல்லெண்ணத்தில் தான் செய்யறோம். ஆனா தவறான முறையில ஷார்ட்கட் மெத்தட் ஏதாவது பண்ணோம்னா நாம நல்லதுன்னு நினைச்சு செஞ்சா கூட அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அவருடைய உடல்நிலையை மேலும் பாதிப்புக்கு உள்ளாகிற அளவுக்கு அவருடைய நிலை வந்து மோசமடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் நம்ம செய்யணும். அப்போ ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி, ஆக்சிடென்ட் ஏற்படுது, ஆக்சிடென்ட் ஏற்படும் பொழுது அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெஸ்பிரேஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்றது, இந்த ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்னென்ன, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் அந்த 4 மெத்தட்ல எந்தெந்த மெத்தடை எந்தெந்த முறைக்கு பயன்படுத்தணும், இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் 4 முறை இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு முறையிலும் எப்படி ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் நம்ம செய்யறது அப்படின்னு ஒவ்வொரு டைப்பை பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல விளக்கமா பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க ஆர்டிபிஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு எதுக்காக பண்றோம், எந்த மாதிரி செய்யணும் ஃபர்ஸ்ட் எய்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன் வகைகள் என்ன, அதை எந்த முறைகள் எதுக்கு பயன்படுத்தணும், இதெல்லாத்தையும் நீங்க தரவா இதுல படிச்சு தெளிவா வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.